Hi friends, welcome to Enna Rusikkalam. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி ரொம்ப சூப்பரான டேஸ்டியான பிரெட் கேரமல் பாப்கார்ன். இது செய்யறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், நம்ம சேனல்ல செகண்ட் கிவ்அவே கான்டெஸ்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறோம். அது 1 மினிட் வீடியோ அப்படிங்கறனால நிறைய பேருக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக சொல்லிட்டீங்க, புரியலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்கள் யாரும் பண்ணவே இல்லை, நிறைய பேர் பண்ணலை, கொஞ்சம் பேர் தான் பண்ணியிருந்தீங்க. அதனால் அதை கிளாரிட்டியாக அந்த வீடியோவில் கொஞ்சம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெசிபியை பார்க்கலாம். இதுக்கு நீங்கள் 4 ஸ்டெப்ஸ் தாங்க ஃபாலோ பண்ணணும். அது என்னெல்லாம் அப்படின்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப், நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணியிருக்கணும். இது எல்லாம் நீங்கள் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து இந்த நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு கரெக்டாக வரும். இதை பண்ண உடனே, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண உடனே அந்த பேஜை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு மெயில் பண்ண சொன்னேன். அதை நிறைய பேர் நீங்கள் பண்ணவே இல்லை. அதெல்லாம் பண்ணால் தான் இந்த கான்டெஸ்ட்டில் நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறது அர்த்தம். அதை கண்டிப்பாக பண்ணுங்கள். அடுத்து நம்ம செகண்ட் ஸ்டெப் பார்த்துடலாம். செகண்ட் ஸ்டெப் என்னென்னா, நான் போடுற எல்லா வீடியோவையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். அதாவது February 4th February 28th வரைக்கும் நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோவையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கிளியராக தெரிஞ்சிடும். அதனால் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். அப்படின்னா தான் நீங்கள் இந்த கான்டெஸ்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஸ்டெப் நம்பர் 2 இது. ஸ்டெப் நம்பர் 3, எல்லா வீடியோக்குள்ளேயும் கமெண்ட் பண்ணியிருக்கணும். அதாவது February 4th February 28th வரைக்கும் நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோக்குள்ளேயும் உங்களோட கமெண்ட் கண்டிப்பாக இருக்கணும். ஸ்டெப் நம்பர் 4, எல்லா வீடியோவையும் நீங்கள் லைக் பண்ணியிருக்கணும். எல்லாமே இந்த February 4th February 28th வரைக்கும் உள்ளதில் நீங்கள் பண்ணால் போதும். எல்லா வீடியோவும் லைக் பண்ணி ஏதாவது ஒரு சோசியல் மீடியாவில் அந்த லிங்க்கை வந்து நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கணும், ஷேர் பண்ணியிருக்கணும். அப்புறம் மறக்காமல் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. நேற்றுக்கு வந்து நிறைய பேர் நான் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு, தேங்க்யூ. ஆனால் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் அனுப்பவே இல்லை. இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எதுக்காக அனுப்ப சொல்கிறோம் அப்படின்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் அக்கௌண்ட்டை ப்ரைவேட்டாக வச்சுருந்தீங்கன்னா எனக்கு வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்கிறது தெரியாது. நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புனீங்க அப்படின்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்படின்னா தான் நீங்கள் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணதாக அர்த்தம். அதனால் கண்டிப்பாக மறக்காமல் இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் பண்ணலன்னா இனிமேல் பண்ணிவிடுங்க, அவ்வளோதாங்க. இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா சூப்பரான கிஃப்ட் வந்து உங்களுக்காக காத்துட்ருக்கு. வாங்க இப்போ நம்ம ரெசிபிக்குள்ளே போயிடலாம். இப்போ இந்த ரெசிபி செய்ய தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். ப்ரெட் 3 பீஸ் எடுத்திருக்கேன். எந்த ப்ரெட்டுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஃப்ரூட் ப்ரெட் எடுத்திருக்கேன். சீனி 3 டேபிள் ஸ்பூன், பட்டர் 2 டேபிள் ஸ்பூன், அதாவது வெண்ணெய், பால் 4 டேபிள் ஸ்பூன், தண்ணி அதாவது வாட்டர் 1 டேபிள் ஸ்பூன். முதல்ல இந்த ப்ரெட்டை வந்து நம்ம இப்போ கட் பண்ணிக்கணும். நான் ஃப்ரூட் ப்ரெட் எடுத்திருக்கேன், நீங்கள் எந்த ப்ரெட்னாலும் எடுத்துக்கோங்க. ஒரு கத்திரிக்கோலை வச்சு இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நீளமாக கட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் தான் பார்க்கணும், அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து ஆட் ஆகும். ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணிக்கலாம். நீளமாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கத்திரிக்கோலை வச்சு கட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அப்படியே இந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் அந்த ஷேப் எல்லாமே கிடைக்கும், அதுக்காக தான். அதுக்கப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக க்யூபாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸியான ரொம்ப டேஸ்டான ரெசிபிங்க. கிட்ஸுக்கெலாம் நீங்கள் இதை வந்து செஞ்சு கொடுக்கலாம். இதை நீங்கள் செஞ்சு ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுட்டிங்கன்னா ஒரு 2-3 நாளைக்கு ஒன்றுமே பண்ணாது. நீங்கள் வெளியில் வச்சுருந்தீங்கன்னா, ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 1 வீக் மேலேயே நல்லாயிருக்கும். இப்போ ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கோங்க. பேனை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பட்டர் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லை உங்கள்கிட்ட வெண்ணெய் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட்டை வந்து இதில் சேர்த்துக்கலாம். ஆயில் வந்து வாசனை இல்லாத ஆயிலாக சேர்த்திங்கன்னா நல்லது. இப்போ வந்து இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இதை வந்து நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து அந்த கலர் வந்து கரெக்டாக கிடைக்கும். நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், கலர் வந்து சீக்கிரமாக கருகி போயிடும். ஒரு சைடு வெந்தும் ஒரு சைடு வேகாமையும் இருக்கும். இது வந்து நல்ல கிறிஸ்பியாக கிடைக்கணும் நமக்கு. அந்த அளவுக்கு கிறிஸ்பியாக வர வரைக்கும் நல்ல லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வறுத்துக்கோங்க. இந்த ப்ரெட்டு வந்து பார்த்திங்கன்னா உள்ள வரைக்கும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும். நீங்கள் எடுத்து ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெட்டு வந்து உங்களுக்கு அப்படி அமுங்காமல் அப்படி ஸ்டிஃபாக இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். நீங்கள் இப்படி தூக்கி போட்டிங்கன்னா டங்னு சவுண்டு கேட்கணும். அப்படி அந்த மாதிரி இருக்கிற மாதிரி நல்லா இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பேனில் இந்த மாதிரி சின்ன ப்ரெட் தூள்லாம் இருக்கும், இதெல்லாம் எடுத்துருங்க, க்ளீன் பண்ணிடுங்க. க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ அதே பேனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு சுகர் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா இன்னும் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஆனால் இதுவே உங்களுக்கு வந்து நல்ல இனிப்பாக தான் இருக்கும். இப்போ வந்து இதில் ஒரே 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நீங்கள் ஃப்ளேமை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது செய்யும்போது நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு தான் பண்ணணும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த சீனி வந்து நல்லா கரைஞ்சி வரட்டும். கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஓரளவுக்கு நல்லா கரைஞ்சி வந்துட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்துக்கலாம்.
இந்த அளவுலாம் ரொம்ப முக்கியங்க. நீங்கள் பால் அதிகமாக சேர்த்துட்டாலோ தண்ணி அதிகமாக சேர்த்துட்டாலோ உங்களுக்கு வந்து அந்த ப்ரெட்டெல்லாம் இதில் போடும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி குழு குழுன்னு ஆகிடும். அதனால் கரெக்டான அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த பால் நல்லா முறை பொங்கி மேலே பார்க்க வரும்போது இந்த ஸ்டேஜில் நம்ம பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் சேர்த்துட்டு பட்டர் வந்து நல்லா உருகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ ஃப்ளேமில் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சே பண்ணலாம். இந்த மாதிரி கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு நல்லா அந்த கட்டியாகி வர ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுங்கள், ஃப்ளேமை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா தீஞ்சு போயிடும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல கேரமல் கலரில், அதாவது நல்ல லைட் ப்ரௌன் கலரில் வரும். வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ப்ரெட்டை சேர்த்துக்கோங்க. ப்ரெட்டை சேர்த்துட்டு லைட்டாக ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லைட்டாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் ஃப்ளேமை ஆன் பண்ணுங்கள். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா நமக்கு சூப்பரான பிரெட் கேரமல் பாப்கார்ன் ரெடி ஆகிடும். இப்போ இதை ஒரு ஆயில் தடவின பிளேட்டில் வந்து இதை சேர்த்துக்கலாம். உடனே வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க, இல்லைனா அதில் ஒட்டிக்கிட்டும். இப்போ இந்த மாதிரி மாற்றினதுக்கப்புறம் இந்த ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி, ஏன்னா ரொம்ப ஹீட்டாக இருக்கும், கையில் பட்டுறாமல் ஒரு கத்தி இல்லைனா ஒரு ஸ்பூன் வச்சு இது தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இப்படி எல்லாத்தையும் தனித்தனியாக வச்சுட்டு இதை வந்து ஒரு 2 மணி நேரம் ஆற வச்சு எடுத்துக்கோங்க. 2 மணி நேரம் ஆறுனதுக்கப்புறம் ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பரான டேஸ்டியான நினச்ச நேரம் நீங்கள் எடுத்து சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறம் நான் இன்றைக்கி பிரெட் ஆம்லேட் பண்ணேன். பிரெட் ஆம்லேட் நான் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணுவேன். இந்த பிரெட் ஆம்லேட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கிட்ஸுக்கெலாம் கூட இது ரொம்ப பிடிக்கும். இந்த ரெசிபி நம்ம சேனலில் ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் எண்ட் கமெண்ட்லேயும் நான் லிங்க் கொடுக்குறேன். மறக்காமல் போய் செக் பண்ணிக்கோங்க. இந்த சூப்பரான 2 ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ஃப்யூச்சர் ரெசிபிஸ்லாம் உங்களை தேடி வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.